முதுகு பக்கத்துல இருந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இந்த நேர்கோட்டில் தான் நீங்கள் வந்து டேப்பை வச்சு பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போ முன்பாகத்தை வந்து நீங்கள் எடுக்கணும் அல்லது முழு பாடி சுற்றளவு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிளவுஸுடைய ஊக்குப்பட்டி வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு சில பேர் வந்து டேப்பை வச்சு சுற்றளவு முழுவதும் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இப்போ வந்து நீங்க பேக் சைடுடைய இந்த சென்டர் முதுகு பக்கம் இருக்கு இல்லைங்களா, நம்ம டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஃப்ரண்ட் சைடுடைய பாதி பக்கத்தை நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம வந்து சும்மா இப்படி கிளாத் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். இதே வந்து நீங்கள் சுற்றளவு மார்க் பண்ணணும்னு இந்த ஆம் பகுதியிலிருந்து இந்த இடம் வரைக்கும் இழுத்து பிடிச்சிங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்பாகத்துக்கு வந்து சுற்றளவு வந்து அதிகமாக தான் வரும். இந்த அகலத்தை வந்து நீங்கள் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து முன்பாகத்துக்கு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக கொலப்ஸ் ஆயிரும்.